ஒவ்வொரு கட்சியும் இதே தொகுதியில் இருக்கக்கூடிய மாங்குடியவர்களா இருக்கட்டும், இல்ல தேர்போகியா இருக்கட்டும், இல்ல இப்ப வந்திருக்க டி.கே. பிரபுவா இருக்கட்டும், எத்தனை முறை இந்த மக்கள் பிரச்சனைக்காக வந்து நின்றுப்பான்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் அப்படி பிரித்து பாருங்கள். ஒருவர் வென்றவுடன் என்ன செய்யறாரு? தேர்தல் நடக்கும் போதெல்லாம் நாங்கள் வெற்று வாக்குறுதியை கொடுக்கல. ஸ்டாலின் அவர்கள் மாதிரி, திராவிட கட்சி மாதிரி, நான் 2000 ரூபாய் கொடுத்தா நான் 3000 ரூபாய் கொடுப்பேன், 5000 ரூபாய் கொடுப்பேன், இல்ல பெண்கள் எல்லாருக்கும் காசு கொடுப்பேன், அப்புறம் வந்து தகுதியுடையவர்களுக்கு மட்டும்தான் காசு கொடுப்பேன், சாராய கடையை படிப்படியா மூடுவேன், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஒருவர் வெறும் 100 ரூபாய் காசை வைத்துக் கொண்டு சென்னையில போய் நின்றவர் தான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க சொல்ற அதிமுக, நீங்க சொல்ற திமுக பல கோடி ரூபாய்கள் கொள்ளையடித்து அவர்கள் கையில் சுரண்டி வைத்துக் கொண்டு இத்தனை பெரிய ஊழலை, மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற அவர்களை தனி ஒருவராக, நான் இந்த மக்களுக்கானவன், நான் இந்த மண்ணை சேர்ந்தவன், ஒரு வேட்பாளர் வரும்போது துண்டு வேட்டியை அவுத்து விட்டுருவாரு, கையெடுத்து கும்பிடுவாங்க, வீட்டுல இருந்து வெளில வந்துருவாங்க, ஆரத்தி எடுப்பாங்க, அவர் ஏதோ கடவுள் போல பூஜிப்பாங்க. அவர் ஏதோ உலகத்திலே ஏதோ பெரிய மகான் பையன், அவர் குடியாரனா இருப்பான், அவர் பொறுக்கியா இருப்பான், அவர் வந்து அயோக்கியனா இருப்பான், வீட்டில் உள்ள சொத்தெல்லாம் தின்றனா இருப்பான், பல கோடி சுருட்டி இருப்பான். 10 லட்சம் கோடி கடல்ல இருக்குங்க. நாடே கடல்ல இருக்கு. கொள்ளையடிச்சு கையில வச்சிருக்காங்க காசை. உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறதுக்கு இந்த 8000 ரூபாய் கூப்பனு எதுக்கு ஜெயிச்சு அப்படி வரணும்? அவ்வளவு நல்லவன் அவன். அவங்க அப்பாண்டு சொத்தா அவன் சம்பாரிச்ச சொத்தை அவங்களுக்கு கொடுக்குறான். ஆனா நம்ம இருக்கிற எல்லாத்தையும் தொலைச்சிட்டு கேவலம் கேடு கட்ட இந்த கட்சியை பிடிச்சி தொங்குறீங்க. திருட்டு பயம் தெரிஞ்சு அவனை வீட்டுக்குள்ள விடுறீங்களே, எப்படி விடுறீங்க? 13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. ஆரவையில் உறவு அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஏன் ஆட்சி அரியணையில் ஏற வேண்டும், ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தொகுதியில் வென்று முதலமைச்சர் தமிழர்களின் குரலாக ஏன் ஒலிக்க வேண்டும்? இதற்காக தான் இந்த பிள்ளைங்கள்லாம் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். 2016 முதல் இன்று வரை ஒவ்வொரு வீதி எங்கும், ஒவ்வொரு வீடுதோறும் மக்களிடம் ஒரு பேர் எழுச்சியை உருவாக்கி, மக்களிடம் தமிழ் தேசியம் என்ற கருத்தை விதைத்து 1% வாக்குகளிலிருந்து இன்னைக்கு 8.2% வாக்குகளாக உங்களின் பேராதரவுடன் நாங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நிற்கிறோம். இன்னைக்கு 3வது பெரிய கட்சின்னு சொல்றாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. முதன்மையான கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கிறது. அதுதான் உண்மை, சத்தியம். ஏன்னா அப்படி சொல்றாங்க, தொடர்ச்சி அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க, நாங்க தோத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க ஒரு தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு திமுக 20 கட்சிகளோடு கூட்டணி அமைத்து நிற்கிறது. அதிமுக ஏறக்குறைய 15க்கு மேற்பட்ட கட்சிகளோடு கூட்டணி அமைத்து நிற்கிறது. இந்த பக்கம் புதிதாக கட்சி தொடங்கினவர் ஆளே இல்லை, அவரை கூப்பிடுறதுக்கு ஆளே இல்லை, கடைசியா தனித்து விடப்பட்டு அவர் தனியா நிற்கிறார். ஆனா நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த மண்ணில் யாரிடமும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று சொல்லி தனித்துவமாக ஒரு கட்சி ஒரு தேர்தலில் நின்று 8.2% வாக்குகள் வாங்கி, இந்த கட்சி மட்டும்தான் இது என்னுடைய ஓட்டு என்று நேர்மையாக நெஞ்சுரத்தோடு சொல்லக்கூடிய கட்சியாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நிற்கிறது. அப்ப உங்கள் அனைவரையும் சிந்திக்க வைத்து, ஆமா இவங்க பேசுறது சரிதான், இவங்க பேசும் அரசியல் இந்த மண்ணுக்கு ஏற்றது தான் அப்படின்னு புரிய வைத்து, ஒவ்வொருவரிடமும் வாக்குகளை வாங்கி, இத்தனை 36 லட்சம் வாக்குகளை வாங்கல எங்களுக்கு, நீங்கள் உறுதியாக இந்த மண்ணில் இந்த 2026 தேர்தலில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுப்பீங்க அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. அதை தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் ஒவ்வொரு தொகுதியாக சென்று கொடுக்கும்போது பேரலையா மக்கள் வர்றாங்க. பேரலையா நீங்கள் வந்து காசு கொடுத்து யாரையும் கூப்பிடல, யாருக்கும் சாதிய பின்புலங்கள் இல்லை, இல்லை 20 கட்சி கூட்டணி இல்லை. ஆனால் தன்னெழுச்சியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க காணொலிகளை பாருங்க. அண்ணன் போய் பேசக்கூடிய கூட்டம் அத்தனத்திலையும் பேரெழுச்சியாக மக்கள் வந்து நிற்கிறாங்க. இதுவே சான்று. இந்த முறை 2026 தேர்தல் நாம் தமிழர் கட்சி அரியணை ஏற போறது அது உறுதி. அப்ப
உங்களுக்கெல்லாம் என்ன தோணும்? ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும். சத்தியமாக இந்த முறை நாங்கள் வெல்ல போகிறோம். ஆட்சியரில் அமரப் போகிறோம். நீங்கள் அனைவரும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு அளிக்கணும், வாக்களிக்கணும். அதில் காரைக்குடி தொகுதி ரொம்ப முக்கியமாக இந்த தேர்தலில் ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பட்டு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தொகுதியாக இன்று மாறி இருக்கிறது. அப்போ நம்ம காரைக்குடி மக்கள் எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு. ஒரு தமிழினத்தை சேர்ந்த ஒரு தமிழ் தேசியத்தை சேர்ந்த ஒரு எளிய மகன் இந்த மண்ணிலிருந்து ஒரு மாற்றத்தை நிகழ்த்த தமிழ் தேசியம் என்ற கருத்தை எல்லோரிடம் விதைத்து ஒரு மாற்று அரசியலை மாற்று சித்தாந்தத்தை உருவாக்கி இந்த மண்ணிலிருந்து இந்த வெற்றி தொடங்கட்டும். அது காரைக்குடி ஆகட்டும். ஏன் சீமான் அவர்கள் காரைக்குடியில் போட்டிடுறாரு? நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க. இந்த பகுதியில் நம்ம தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு இடத்துல வறுமையின் பிடியிலிருந்து இந்த ஊர்லேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிட மாட்டோமா, ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட மாட்டோமா, ஒரு அப்பாவாக இருக்கட்டும், ஒரு தாத்தாவாக இருக்கட்டும், தன் பேர பிள்ளைகளாகட்டும், தன் மகனாக இருக்கட்டும், இந்த ஊரில் இருக்க விரும்பவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது நல்லா படிப்பா, சென்னைக்கு போயிருப்பா, எப்படியாவது நல்லா படிப்பா, வேற ஊருக்கு போயிருப்பா. அப்படி தன் இடம் இருக்கக்கூடிய சிறிய ஒரு நிலமா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், அதை எப்படியாவது விற்று அந்த பிள்ளைய நல்லா படிக்க வச்சு இங்கேருந்து அனுப்பி, நீ நல்லா ஆகணும், நல்ல பெரிய ஆள் ஆகணும், இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணும், இல்லை நீ நல்லா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஊரை விட்டு காலி பண்ணி அடிச்சுட்டே இருப்பான். அப்படி அனுப்பப்பட்ட ஒரு ஆள் தான் அண்ணன் சீமான் அவர்கள். வெறும் 100 ரூபா, இந்த அரநூரியை சேர்ந்த இந்த சிவகங்கையை சேர்ந்த ஒருவர் வெறும் 100 ரூபாய் காசை வைத்துக்கொண்டு சென்னையில் போய் நின்றவர் தான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க சொல்ற அதிமுக, நீங்க சொல்ற திமுக பல கோடி ரூபாய்கள் கொள்ளையடித்து அவர்கள் கையில் சுரண்டி வைத்துக்கொண்டு இத்தனை பெரிய ஒரு ஊழலை, இத்தனை பெரிய ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற அவர்களை தனி ஒருவராக தெம்பும் திராணியும் உடைய ஒருவன் எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இந்த மக்களுக்கானவன், நான் இந்த மண்ணை சேர்ந்தவன், நான் இந்த மண்ணில் உள்ள மக்களுக்காகவே கட்சியை தொடங்கணும் என்று சொல்லி ஒருபோதும் சமரசம் செய்யல. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஐயா இருக்காரு, அவருக்கு ஒரு 200 ரூபா காசை கொடுத்தா வாக்கு போட்டுருவாரு, இல்ல அவருக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தா வாக்கு போட்டுருவாரு, இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி வாக்கு வாங்கணும்னா இந்த பிள்ளைகளால முடியுமா? அப்படின்னா முடியும். எல்லாரும் ஓரளவுக்கு படித்தவர்கள், வசதி பெற்றவர்கள், எல்லோரும் ஒரு வேலையில் இருக்கிற பிள்ளைங்க, அத்தனை பேரும் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்த்த வேண்டும் என்று இந்த கட்சியில் இருந்து நிற்கிறோம். அப்ப நாங்கள் நினைத்தால் செய்ய முடியும். ஏன் அண்ணன் செய்ய முடியாதா? இன்னைக்கு 36 லட்சம் வாக்குகளை வாங்கி இருக்க நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி சேர்ந்திருக்கலாம். திமுக கூட்டணி சேர்ந்தால் 500 இருந்து 1000 கோடி ரூபாய், அதிமுக கூட்டணி சேர்ந்தால் 1000 கோடி ரூபாய். அப்ப இதெல்லாம் வேண்டாம். இவர்கள் இந்த கலிசடை அரசியலில் இருந்து மாற்ற வேண்டும், இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு தேர்தலையும் தனித்தே களம் காணுகிறோம். 2014 ஆரம்பிச்சோம். 2016, 2019, 21, 24 தொடர்ச்சியாக நாங்கள் மக்களை மட்டுமே நம்பி, உங்களை மட்டுமே நம்பி தேர்தலில் நிற்கிறோம். அப்ப எந்த இடத்துலயாவது நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எந்த இடத்துலயாவது இந்த நாம் தமிழர் கட்சி உங்களிலிருந்து சற்றே விலகி நின்றுக்குமான்னு யோசிச்சு பாருங்க. இது காரைக்குடி மட்டுமல்ல, நீங்கள் கன்னியாகுமரி எடுத்தாலும் சரி, அங்குள்ள திருவள்ளூர் எடுத்தாலும் சரி, கும்முடிப்பூண்டி எடுத்தாலும் சரி, இந்த எல்லை முதல் அந்த எல்லை வரை ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக மட்டுமே தொடர்ச்சியாக குரல் கொடுக்க கட்சியாக நாம் தமிழர் கட்சி நிக்குது. நீங்க சட்டமன்றத்துக்குள்ள நீங்க எங்களை வென்று எங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புனாதான் நாங்க உங்களை பார்ப்போம், அனுப்புனாதான் உங்க குறைகளை கேட்போம், அனுப்புனாதான் உங்களாக நிற்போம், இல்ல அனுப்புனாதான் உங்க பிரச்சனைகளுக்காக நாங்கள் உங்களுக்காக குரல் கொடுப்போம். அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு கட்சியும் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மாங்குடி அவர்களா இருக்கட்டும், இல்ல தேர்போகியா இருக்கட்டும், இல்ல இப்ப வந்திருக்க TK பிரபுவா இருக்கட்டும், நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எத்தனை முறை இந்த மக்கள் பிரச்சனைக்காக நின்றுப்பான்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் அப்படி பிரித்து பாருங்கள். ஒருவர் வென்றவுடன் என்ன செய்யறாரு, வெல்வதற்காக என்ன செய்யறாரு, வெல்லாமல் தோற்றுவிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு, நீங்க ஒரு தலைவனை சிந்திச்சு பாருங்கள். இந்த மண்ணில் எப்படியாப்பட்ட தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்காக நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தலைவனாக எங்கு பிரச்சனை நடந்தாலும், இன்று கிட்டத்தட்ட 1 லட்சம் பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கெல்லாம் நாங்கள்
அனுமதி கொடுத்துருக்கோன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அப்ப இந்த மண்ணுல 1,00,000 பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள் இருப்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார். அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் இந்த பிரச்சனையை தீர்ப்பார்கள், யார் இந்த பிரச்சனைக்கு முதன்மையாக நின்று இந்த பிரச்சனையை வெளி உலகத்துக்கு சொல்வார்கள், இல்ல உங்களுக்காக குரல் கொடுப்பார்கள் என்றால் எனக்கு தெரிந்து 99% அந்த பிரச்சனைகளுக்காக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் குரல் கொடுத்திருக்கு. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் கன்னியாகுமரியில நடக்கக்கூடிய மணல் கொள்ளையா இருக்கட்டும், மலையை உடைத்து கொண்டு போவதா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய கும்முடிப்பூண்டியில் கல்குவாரி பிரச்சனையா இருக்கட்டும், ஏன் இங்க காரைக்குடியில நடக்கக்கூடிய கல்குவாரி பிரச்சனையா இருக்கட்டும், அத்தனைக்கும் குரல் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் அண்ணன் சீமான் அவர்களும் தான். அப்போ உங்களோட ஒருவராக இருக்கக்கூடிய, உங்களுக்காகவே உழைக்கக்கூடிய ஒருவரை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டுமா, இல்ல பண்ணையார் மாதிரி எப்பயாவது ஒரு தடவை வந்து தலையை காமிச்சிட்டு அவங்க அப்பா சம்பாதிச்ச கோடி கோடி ரூபாய் சொத்துல தாம் மிதப்பு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு திமுரும் தெனாவட்டுமா இருக்கிற காங்கிரஸை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரமோ இல்ல அவர் கொண்டு வருகிற வேட்பாளர் மாங்குடியோ உங்களுக்கு ஏற்றவராக இருப்பான்னு சிந்திச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கும் போதெல்லாம் நாங்கள் வெற்று வாக்குறுதியை கொடுக்கல. இந்த கருணாநிதி கட்சி மாதிரி, ஸ்டாலின் அவர்கள் மாதிரி, திராவிட கட்சி மாதிரி நான் 2000 ரூபாய் கொடுத்தா நான் 3000 ரூபாய் கொடுப்பேன், 5000 ரூபாய் கொடுப்பேன், இல்ல பெண்கள் எல்லாருக்கும் காசு கொடுப்பேன், அப்புறம் வந்து தகுதியுடையவர்கள் மட்டும்தான் காசு கொடுப்பேன், சாராய கடையை படிப்படியா மூடுவேன், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து உங்களிடம் வாக்குகளை பறிக்கக்கூடிய கட்சியான்னு என்ன சிந்திச்சு பாருங்க. என்றுமே நாம் தமிழர் கட்சி பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்காது. இந்த கட்சி ஆட்சி அமைந்தால், ஆட்சி அரியணைக்கு அமைந்தால், அரசு அமைந்தால் இந்த அரசு இந்த மக்களுக்கான என்ன சேவையை செய்யும் என்று சொல்றோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து செயற்பாட்டு வரைவே கொடுக்கிறோம், தேர்தல் வரைவே கொடுக்கிறோம். அப்ப நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இதுவரை வாழ்ந்த, இதுவரை நீங்கள் அனுபவித்த பிரச்சனையிலிருந்து ஒரு மாற்று தத்துவத்தை, மாற்று சித்தாந்தத்தை, மாற்று பொருளாதார கொள்கையை நாங்கள் எடுத்து வைக்கிறோம். அப்போ ஒவ்வொருவருக்கும் அது புரியணும். இந்த விவசாயம் என்ன நிலைமையில இருக்கு, இங்கு உள்ள மக்கள் இங்கு வாழக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு வீட்லையும் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிள்ளைய படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைய கல்லூரியில் சேர்க்கணும், கல்லூரியில் சேர்க்கக்கூடிய பிள்ளை கல்லூரியை முடித்தவுடன் அவருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும், அவன் தனியாக ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள அவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கணும், பேசலாமா, திருமணம் செய்து வைக்கணும், அவன் தனியாக தன் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு அவன் பொருளாதாரம் ஈட்டணும். இதுதான் ஒரு அடிப்படை தேவை. இதெல்லாம் ஒவ்வொருத்தர்னாலையும் அதை செய்ய முடியுதான்னு தயவு செய்து வீட்டில் உள்ளவர்கள் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க ஒரு விவசாயியா இருப்பீங்க, நீங்க இருக்கக்கூடிய நிலத்தெல்லாம் வித்து அவனுக்கு கல்வி கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த பள்ளிக்கு நீங்கள் வந்து பள்ளிக்கோ கல்லூரிக்கோ நீங்கள் வந்து ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும், கட்டணம் கட்ட வேண்டியது இருக்கும். உங்களோட ஒட்டுமொத்தத்தையும் சுரண்டி கொண்டு போய் யாரோ ஒரு தனியார் முதலாளி கிட்ட கொண்டு போய் கொடுப்பீங்க. அந்த தனியார் முதலாளி யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏவா இருப்பாரு, நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு எம்பியா இருப்பாரு, இல்ல ஒரு கவுன்சிலரா இருப்பாரு. அப்ப ஒட்டுமொத்தமாக உங்களின் பொருளாதாரம் யாருக்கிடம் திருப்பி சுரண்டப்படுதுன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்ப அடிப்படையாக கொடுக்கக்கூடிய கல்வியை இன்னைக்கு வியாபாரமாக்குனது யாருன்னா, இதே இந்த மண்ணை 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட இந்த திருட்டு திராவிட கட்சிகள், இந்த அயோக்கியர்களுக்கு நாம் தான் வாக்கு செலுத்துறோம். நமக்கிட்ட இருந்து வாக்கு வாங்கிட்டு அதுக்கு ஒரு 500 ரூபாய் காசை கொடுத்துட்டு, 1000 ரூபாய் காசை கொடுத்துட்டு, இங்குள்ள பெரியப்பன் சித்தப்பன் கிட்ட கொண்டு போய் சரக்கை வாங்கி கொடுத்துட்டு, அவங்க கொண்டு போய் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கொண்டு போய் கும்பலா அவங்க வரும்போது நிறுத்திட்டு சித்தப்பன் பெரியப்பன் மட்டை ஆயிடுவான். அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியும். அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் காசை கொடுத்தோன்னே வேட்டியை கட்டிட்டு, கரை வேட்டியை கட்டிட்டு 2 நாள் சுத்துவாங்க, 3 நாள் குடிச்சுப்புட்டு எல்லா அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டு போய் அங்க போய் ஓட்ட போட வச்சிருது. பெரியாயி காலில் விழுவாங்க, எல்லா காலையும் விழுவாங்க, எல்லா காலையும் விழுவ வேண்டியது. விழுந்துட்டு எப்படியாவது வாக்க வாங்கிட்டு கிளம்பிடுவான். அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு 10,000 20,000 கொடுத்துட்டு அந்த குடும்பத்தை, அந்த தெருவை, அந்த ஊரை நாசமாக்கிட்டு 70 ஆண்டு காலமா ஒரு பெரிய போய் உட்காந்துருப்பான். இந்த இடத்துல துண்டை போட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்.
அவங்களோட வேலை என்னன்னா ஒட்டு மொத்தமா காலி பண்ணிட்டு இந்த இந்த அரசியல் கட்சிகள்கிட்ட கொண்டு போய் நம்மளை அடமானம் வைக்கிறது தான், வேற வழியே கிடையாது. அவங்களுக்கு என்ன அந்த சிந்தனையே கிடையாது. எவனோ எக்கடு கட்டு போறான், எவனோ நாசமா போறான், நம்ம வீட்டுல இது நடக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அவங்க வீட்டுல ஒருத்தன் வந்து இன்னைக்கு குடிகாரனா இருக்கான், அவங்க வீட்டுல ஒருத்தன் என்ன இன்னைக்கு வந்து கொலகாரனா நிக்கிறான், அவங்க வீட்டுல இருந்து ஒருத்தன் இன்னைக்கு வந்து படிப்பறிவு இல்லாம ஒண்ணும் இல்லாம கஞ்சா அடிச்சு திரிறான். இப்ப எங்க சுத்தி எங்க வந்து நிக்குது பாருங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. நம்ம வீட்டுல இருக்க சித்தப்பன் பெரியப்ப வந்து கேட்டா நீ ஓட்டு போடாத, உனக்கு என்ன தோணுது, உனக்கு எது சரி, அதை சிந்திச்சு பாருங்க. அதை சிந்திக்காம சரி நம்ம சித்தப்பா சொல்லிட்டாரு பெரியப்பா, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ஓட்டு என்பது விலை மதிப்பு அற்றது. உங்களுக்கு அந்த அந்த புரிதல் தயவு செய்து வர வேண்டும். இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. ஒரு ஓட்டு என்பது நீங்க சொல்ற ஸ்டாலினுக்கும் ஒரு ஓட்டு தான், அண்ணன் சீமானுக்கும் ஒரு ஓட்டு தான், உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். நீங்கள் தேர்ந்தெடுக்க போகும் அந்த நபர் உங்களுக்காக வேலை செய்ய வந்தவர், உங்களை எஜமானர் கிடையாது. அவர் உங்களுக்கு வந்து எஜமானர் கிடையாது. நீங்க காசு போட்டு உங்கள் வரி பணத்துல நீங்க தேர்ந்தெடுத்து உங்களுக்காக வேலைக்காக கொண்டு வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு வேட்பாளர் வரும்போது துண்டு வேட்டியை அவுத்து விட்டுருவாரு, கையெடுத்து கும்பிடுவாங்க, வீட்டுல இருந்து வெளில வந்துருவாங்க, ஆரத்தி எடுப்பாங்க, அவர் ஏதோ கடவுள் போல பூஜிப்பாங்க. அவர் ஏதோ உலகத்திலே ஏதோ பெரிய மகான் பையன், அவர் குடியாரனா இருப்பான், அவர் பொறுக்கியா இருப்பான், அவர் வந்து அயோக்கியனா இருப்பான், வீட்டில் உள்ள சொத்தெல்லாம் திருடுறனா இருப்பான், பல கோடி சுருட்டி இருப்பான். ஆனா என்ன நினைப்பாங்க மக்கள், என்ன நினைக்கிறாங்க, வேட்பாளரை ஒரு கடவுள் போல நினைக்கிறாங்க. நம்மளை ஏதாவது காப்பாத்திடுவார், நம்மளுக்காக ஏதாவது செஞ்சிருவாரு, நம்மளை மேலே உயர்த்தி கொண்டு போவார், நம்மளுக்கான தேவை எல்லாத்தையும் நிறைவேற்றுவார் என்றவருக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்கள் வாக்களித்த இந்த அயோக்கிய சூரியன், உதயசூரியனா இருக்கட்டும் இல்ல ரெட்டலையா இருக்கட்டும், எந்த கட்சியாவது இதுவரை வென்று போனவர்கள் செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க. நாளை தேர்தல் முடிந்தவர் அவர் ஜெயிச்சோன்னா இங்க இருக்கிற ஐயா போனார்னு விரட்டி விட்டுருவாங்க. அவரை போய் நீங்க சந்திக்க முடியுமா? இதே ஊர்ல இருக்கிற பிரசிடென்ட்னால சந்திக்க முடியுமா? ஒரு கவுன்சிலர்னால போய் சந்திக்க முடியுமா? சத்தியமாக முடியாது என் உறவுகளை, சத்தியமாக முடியாது. அப்ப உங்களிலிருந்து ஒருவன் வர்றான், உங்களுக்காகவே உழைக்கக்கூடிய ஒருத்தன் வர்றான். நான் யார்ட்டையும் கை நீட்டி காசு வாங்க மாட்டேன், உங்களை தலை நிமிரோடு வாழ வைப்பேன். மனசா தொட்டு சொல்லுங்க. நாம ஒரு பிச்சை காசு 500 ரூபாய் சம்பாதிக்க முடியாதா? ஒரு கரும்பு வாங்க முடியாதா? மனசா தொட்டு சொல்லுங்க. இவ்வளவு விவசாய பூமியில இருக்கிற நம்மளால 2 துண்டு கரும்பு வாங்க முடியாதா? இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட இந்த அயோக்கியர்கள் நம்மளை கையேந்து வச்சிருக்கானா இல்லையா? பிச்சை எடுக்க வச்சிருக்கானா இல்லையா? அது பேர் பிச்சை தானே. ஊருக்கெல்லாம் விவசாயி வந்து சோறு போட்ட நம்மள ஒரு துண்டு கரும்புக்காகவும் வேட்டிக்காகவும் நிக்க வச்சானே. நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? இந்த அக்கா உட்காந்துருக்காங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து பூ விற்கிறாங்க, இந்த கடையில வியாபாரம் பண்றாங்க. அவங்களால நெஞ்சுரத்தோடு நேர்மையோடு சம்பாதிக்க முடியுமா இல்லையா? முடியுமா இல்லையா? ஒரு நாளைக்கு 500 1000 நேர்மையா சம்பாதிக்கிறாங்கல்ல. இவங்களை இங்க இருந்து அப்புறப்படுத்துறது, டாடா ஏஸ்ல கூட்டு போறது, 200 ரூபா கொடுக்குறேன், 300 ரூபா கொடுக்குறேன், இங்க இருக்கிற பாட்டியம்மாவை கூட்டு போறது. அவங்கள போய் அவன் இன்னைக்கு பாக்குற கார்த்தி சிதம்பரம் 3 மணிக்கு வர்றாருங்க, காலையில 10 மணிக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டான் வெட்ட வெயில்ல. 3 மணி வரைக்கும் உட்காந்துருக்கான். நம்ம கதறுது, என்னை விடுங்கடான்னு. விட்டா நான் 200 ரூபா தரமாட்டேங்கிறான். வேன்ல இருந்து கூட்டு போய் அங்க உட்கார வச்சிருக்கான். மனசாட்சி உள்ள யாராவது செய்வீங்களா சொல்லுங்க? உங்க வீட்டுல இருக்கிற பாட்டியை நீங்க அனுப்புவீங்களா? வம்படியா இங்கேருந்து கூட்டு போய் உட்கார வச்சு அவன் என்ன நம்மள உறவுக்காரனா, சொந்தக்காரனா, சித்தப்பனா, பெரியப்பனா, அந்த அயோக்கிய பைய கொள்ளடிச்சு வச்சிருக்கான். களவாணி பயிலுங்க. ஒட்டுமொத்த இந்த இந்த தமிழ இனம் வீழ்ந்தது காரணமே அவங்க அப்பன் தான், சிதம்பரம் தான், அவங்க புள்ள 2 அயோக்கிய பயில. இவங்களுக்காக நம்ம சொந்த போய் நிக்கணுமா 5 மணி நேரம்? சிந்திச்சு பார்க்க வேணாமா? 1.5 லட்சம் பேரை கொள்ள கொடுத்துட்டு சந்தோஷப்பட்டு சிரிச்சவன் அவங்க. ஒரு பச்சிலம் பாலகன், அந்த பையன் நெஞ்சில குண்டு பாஞ்சிருச்சு, சந்தோஷப்பட்டு மகிழ்ந்தான், நல்ல வேலைக்கு உடல அப்படின்ட்டு, உயிரோடு உடலன்னு. அப்ப இப்பேற்பட்டவர்களை நாம் திருப்பி திருப்பி வாக்களித்து வெல்ல வைக்க வேண்டும்னா, அன்பு உறவுகளை தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. ஒரு வீட்டுல ஒருத்தன் வருமானம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறான், 15000 ரூபாய் ஒரு மாசம் சம்பாதிக்கிறா, ஒரு நாளைக்கு 200 ரூபாய் குடிக்கிறான், 6000 ரூபாய் அவனுக்கு திருப்பி போகுது சாராய கடைக்கு. அந்த சாராயத்தை குடிச்சிட்டு வந்து பெண்கள் நல்லா நிம்மதியா இருக்காங்களா? அவங்க வீட்டுல வந்து பிரச்சனை பண்ற இல்லையா? சொல்லுங்க. ஒரு மாசம் பொருளாதாரம் 6000 ரூபாய் அங்க போகுது. என்ன பண்றான்? பெண்கள் இதெல்லாம் பயந்துருவீங்க, சிந்திப்பீங்க, அடுத்த தடவை ஓட்டு போடக்கூடாது நினைப்பீங்க. அப்படியா? இந்தா அவங்களுக்கு ஒரு 1000 அள்ளி விடு. எப்படி 6000 ரூபாய் நம்மளால கொண்டு வந்துருவான்? நைட்டு வந்தானா வீரனை கொடுத்தோம்னா 6000 ரூபாய் வீட்டுக்கு வந்துடும், நம்ம வீட்டுக்கு வந்துடும். இவங்களுக்கு ஒரு 1000 கொடுத்துனா நம்ம, ஓ நம்ம நல்ல கட்சிப்பா,
அவங்கள்ட்டேருந்து திருடி, அவங்க வீட்டிலேருந்து உழைக்கக்கூடியவன்ட்டேருந்து சுரண்டி அந்த காசை திருடி அதுலேருந்து ஒரு 1000 ரூபா வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க. எப்பேற்பட்ட அயோக்கியம் யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட அயோக்கியம். 10 லட்சம் கோடி கடல்ல இருக்குங்க, நாடே கடல்ல இருக்கு, கொள்ளையடிச்சு கையில வச்சிருக்காங்க காசை. உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறதுக்கு இந்த 8000 ரூபா கூப்பனு, 2000 ரூபா ஓட்டுக்கு எதுக்கு ஜெயிச்சு அப்படி வரணும்? அவ்வளவு நல்லவன் அவன். அவங்க அப்பாண்டு சொத்தா, அவன் சம்பாரிச்ச சொத்தை அவங்களுக்கு கொடுக்குறான். ஸ்டாலின் கொடுக்குறாரு, கலைஞர் திட்டத்தில் கொடுக்குறாரு. நம்ம வரிப்பணம், நம்ம வரிப்பணத்தை தின்னு கொளுத்த அயோக்கியர்கள் இவர்களுக்கு திருப்பி திருப்பி வாக்களிக்கணுமா? நம்ம எப்பேற்பட்ட இனம் தெரியுமா? நம்ம யாருக்கிட்ட நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த செட்டிநாடு காரைக்குடியில நான் சொல்றேங்க, என ஊர் புதுக்கோட்டை, இங்கதான் இருக்கேன் நான். இங்க உள்ளவர்கள் மாதிரி ஒரு மாண்பு மிக்கவர்களை நீங்க பார்க்கவே முடியாது. நான்லாம் இங்க வந்து ஒரு வாரம் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க இந்த செட்டியார்கள். அவங்க கல்யாணத்துல இருந்து எல்லாமே சரி. இந்த செட்டிநாட்டில் இருக்கிற மக்கள் வந்து அவ்வளவு தூரம் விருந்தோன்பல் வந்தவங்களை சாப்பிடாம விட மாட்டாங்க. நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்து நிக்கிறோம். நம்மளை கொண்டு வந்து இவர்கள் வெற்று வாக்குறுதியில கொடுத்து உனக்கு 2000 கொடுக்குறேன், 1000 ரூபா கொடுக்குறேன்னு இன்னைக்கு கையேந்திர நிலைமைக்கு வந்து வச்சுட்டான். இது சரியான்னு சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த இலவசங்கள்லாம் நம்ம காசா இல்ல அவன் காசா? எதுக்காக நமக்கு கொடுக்குறான்? நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு சுரண்டான்? மின்வாசல் வழியா காசை கொடுத்துட்டு பின்வாசல் வழியா கொண்டு போறானே. இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளைகள் வெளியில போக முடியுதா? யோசிச்சு பாருங்க. எங்க பார்த்தாலும் சாராய கடை. இன்னைக்கு வந்து கஞ்சாக்கு போயிட்டான், இன்னைக்கு வந்து இந்த போதை ஊசிக்கு போயிட்டான். சின்ன பிள்ளைங்க, 5வது படிக்கிற பிள்ளைங்க, 10வது படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கையில இன்னைக்கு வந்து போதைப் பொருள் வந்து நிக்குது, அவங்க கை கிடைக்குது. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த மக்களை ஒரு வாக்குக்காக நிக்கிறான். வாக்கு வாங்குறதுக்கு மட்டும்தான் இவங்க பயன்படணும். அதுக்கப்புறம் எக்கேடு கட்டு போனாலும் பிரச்சனை இல்லை அவனுக்கு. அவனுக்கு நல்லா தெரியும், 4 வருஷம் இவங்களை பத்தி கவலையப்பட மாட்டான். 4வது வருஷம் முடிஞ்சோன்னா 1 வருஷத்துல உங்களுக்கு ரோடு போடுறேன்பா, உங்களுக்கு எல்லா சலுகையும் தர்றேன்பா, மண்டே 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 ஆட்டிட்டு நம்ம போயிடுவோம். ஐயோ நம்மளை வந்து பேசிட்டான். என்ன பண்ணுவான்? வந்தோன்னே ஒரு துண்டை போட்டுருவாங்க. துண்டை போட்டோன்னா நம்ம ஆளுக்கு அப்படியே காலு கையெல்லாம் சிலுத்துரும். பெரியப்பா துண்டை போட்டான்டா, நம்மளை மதிச்சிட்டான்டா, நம்மளுக்கு இந்த அந்த நிற்கிறது பெரியப்பு. அதுக்கெல்லாம் ஒரு புது துண்டை, வெள்ளை துண்டை போட்டோன்னா கிருன்னு ஏறிடும். அதுக்கு நம்மளை மதிச்சிட்டான்டா, இந்த ஊருக்காரன் நம்மளையும் மதிச்சிட்டான்டா அப்படின்ட்டு போகும். போய் நேராக ஒரு குத்து, நேராக அவங்களுக்கு ஒரு குத்து, அத்தோட அது அப்படியே மல்லாக்கப்படுத்துரும். அதுக்கு எதுவுமே தெரியாது. பெரிய சந்தோஷமாயிரும் பிஸ்தப்புக்கு. போதுண்டா எனக்கு அப்படின்ட்டு. வாழ்க்கையில நாங்கள்லாம் உதயசூரியனை விட்டு நாங்களாம் பரம்பரை அதை விட்டு போடவே மாட்டோம். நம்ம போய் ஓட்டு கேட்கும்போது அது அப்படியே பெரிய ஏதோ அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி பேசுவது. என்கிட்ட என்ன சொல்லுவான்? அதெல்லாம் முடியாதுப்பா, நான் நீ என்ன கேட்டாலும் உதயசூரியன் தான்ப்பா போடுவேன் அப்படிங்க. இங்கே வா, இங்கே கூப்பிட்டு கேட்கணும். இங்கே வா சித்தப்பு, உதயசூரியனுக்கு போடுறல அவன் என்ன செஞ்சிருக்கான் உனக்குன்னு கேளுங்க. ஒன்றும் கிடையாது. ஆனால் பரம்பரை, அந்த பரம்பரை என்ன பரம்பரைன்னே தெரியல. அங்கேயே தான் இருக்கும். நீங்க அடுத்த 31 தேர்தலுக்கு வாங்க, அதே இடத்துல அதே கிழிஞ்ச வேட்டியை போட்டுட்டு அதே இடத்துல உட்காந்துருக்கோம். நான் சொல்றது உண்மையா பொய்யா? சத்தியமா சொல்லுங்க அண்ணே. பைக்ல போறேண்ணே, உண்மையா இல்லைண்ணே? சத்தியம் உண்மை. இங்க அப்படிதான் நடக்கும். ஆனா நம்மளால அதுல இருந்து மாறது கிடையாது. நாங்கெல்லாம் என்ன பண்ணோம்? மாற்றம் வேணும், எல்லாத்தையும் கொண்டு போகணும், எல்லாத்தையும் மாற்றணும், எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும், இந்த கல்வி முறையை மாற்றணும், மக்களுக்கு எல்லாம் சரியான தூய குடிநீர் வீட்டுக்கு போகணும், இலவசம்ங்கிற பேச்சு இருக்கக்கூடாது. இவர்கள் மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் சரியாக செய்யல. இன்னைக்கு வந்து மருத்துவமனைக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு மருத்துவத்துக்காக செலவாகுது யோசிச்சு பாருங்க. ஒரு மாதத்துக்கு கல்விக்காக எவ்வளவு செலவாகுது, ஒரு மாதத்துக்கு தண்ணீருக்காக. இங்க பாக்குறேங்க, ஏதோ இந்த விண்வெளியில போற மாதிரி அப்படியே ஒரு 4 குடத்தை வச்சுக்கிட்டு ஒரே இதுல ஒரு அம்மா அப்படியே தள்ளிக்கிட்டே போகுது. பெரிய விஞ்ஞான வளர்ச்சின்னு என்னடா அது பாக்குறேன். தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, தள்ளிக்கிட்டே போகுது. இந்த பரமக்குடி போற வழியில பாக்குறேன், எல்லாம் தள்ளிக்கிட்டே போறாங்க. என்னன்னு பார்த்தா 4-5 குடத்தை வச்சுக்கிட்டு. அது பெரிய டெவலப்பா. ஏன்னா டெவலப்பு? ஒரு நேரத்துல இந்த அம்மானால 5 குடத்துல தண்ணியை ஒரே ஆளா தள்ளிட்டு போக முடியும். வெக்கமா இல்லையா சொல்றதுக்கு? வெக்கமா இல்லையா நம்மளுக்கு? மறுபடியும் அவனுக்கா ஓட்டு போடணும். குடி தண்ணி கொடுக்க முடியாதா? துபாயில கொடுக்குறாங்க. பாலைவன நாடு துபாய், தண்ணியே கிடையாது அங்க, வெறும் கடல் தான், உப்பு தண்ணி தான். அவன் கொடுக்குறான், 24 மணி நேரம் தண்ணி கொடுக்குறான். இவனால கொடுக்க முடியாதா? இவங்க அப்பா ஆத்தாலாம் அந்த தண்ணி தான் குடிக்கிறாங்களா? தள்ளு வண்டியில தள்ளிட்டு போய் தான் குடிக்கிறாங்களா? நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச இவங்களுக்கு மட்டும் எப்படி எல்லாம் கிடைக்குது நீங்க சிந்திக்க இல்லையா? யோசிச்சு பாருங்க.
நீங்களாம் சரியா இருந்தீங்கன்னா நாங்க ஏன் ரோடா கத்தணும்? யோசிச்சு பாருங்க. நாம போடுற வாக்கு மாத்தி போட மாட்டோமா? அதுலயே உங்களுக்கு அந்த ரோஷம், அதுலயே வந்து கோபம், ஏன் மறுபடியும் அவங்களுக்கே வாக்க போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. அந்த தவறை மறுபடியும் நம்ம ஏன் செய்யணும்? உங்க பிள்ளைகள் நாங்க வந்து சொல்றது ஏதாவது பொய் இருந்தா இங்க கூப்பிட்டு வச்சு அடிங்க. நாங்க விலகி போயிடுறோம். நாங்க உங்கள்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. நான் நல்ல வேலையில இருக்கேன், இங்க இருக்கிற எல்லாரும் வேலை வெட்டியில இருக்காங்க. உங்க பிள்ளைகள் தான், நீங்க பெத்த பிள்ளைகள் தான். இப்படி இருக்கேங்கிறக்கா வந்து கத்துறோம், உண்மையே பேசுறோம். வந்து ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்துகள்னு கெஞ்சிரும், கதறோம். ஐயோ நம்மளை வந்து கையேந்து விட்டானே, பிச்சை அடிக்க விட்டானே, நாம உலகெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோமே. நான் வெளிநாட்டில் அமெரிக்காவில் இருந்தேங்க. நான் வேலை பார்த்தது அமெரிக்காவில். வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிறோமே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கிறோமே. எதுக்காக நிக்கிறோம்? இந்த மண்ணை மாற்று, இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நிக்கிறோம். ஐயோ இந்த உலகத்துல இருக்க ஒண்ணுமே இல்லாத நாடுங்க அதெல்லாம். ஒரு வளமும் கிடையாது. 6 மாசம் பனி. இங்க துபாயை பார்த்தீங்கன்னா ஒண்ணு மழையே பொழியாது. அவன் சொர்க்கமா வாழ்றான். இந்த நாட்டுல என்ன குறைச்சல்? இந்த நாட்டுல என்ன குறைச்சல் சொல்லுங்க? மழை இல்லையா? மண் வளம் இல்லையா? விவசாயம் இல்லையா? அவனுக்கெல்லாம் எல்லாம் வெளியே கத்திரிக்காய் கிடைக்காது. அவனுக்கு எல்லாம் வெளியில இருந்து தான் வாங்குறான். ஆனா நம்ம இருக்கிற எல்லாத்தையும் தொலைச்சிட்டு கேவலம் கேடு கட்ட இந்த கட்சியை பிடிச்சி தொங்குறீங்க. திருட்டு பயம் தெரிஞ்சு அவனை வீட்டுக்குள்ள விடுறீங்களே, எப்படி விடுறீங்க? மனசாட்சி வேணாமா? உங்க பிள்ளைய ஒருத்தன் கல்யாணம் பண்றான், அவன் அயோக்கிய திருடன்னா திருப்பி அவன் கூப்பிடுவீங்களா? அவன் வீட்டுக்கு போவீங்களா? யோசிச்சு பாருங்க, அவன் முகத்துல முழிப்பீங்களா? ஆனா இந்த செய்றீங்களே திருப்பி இந்த 2 கட்சிக்கு போறீங்களே. இன்னைக்கு பாருங்க, ஒரு சாலை ஒழுங்கா இருக்கா? ரோடு நல்லா இருக்கா? குடிக்க தண்ணி இருக்கா? உங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? சாராயம் கொடுக்குற 40 லட்சம் கோடி எங்க இருக்கீங்க நீங்க? யோசிச்சு பார்க்க வேணாம். நம்மலாம் இந்த சாராயம் மட்டும்தானா இந்த உலகத்துல எல்லாம் மக்கள் வாழ்றதுக்கு? குடிச்சா மட்டும்தான் பொருளாதாரம் ஈட்ட முடியுமா? சிந்திச்சு பார்க்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி அப்படியா இருந்தோம்? இப்படியா இருந்துச்சு இந்த நாடு? சாராயத்தை தவிர எதுவுமே கிடையாது. விவசாயத்துல பொருளாதாரம் ஈட்ட முடியாத சின்ன நாடு இல்லைங்க. நீங்க வெளிநாட்டுல இருந்து ஒரே ஒரு கொப்பு முருங்கை கீரை நான் வாங்கியிருக்கேன் அமெரிக்கால. ஒரே ஒரு கொப்புங்க, ஒரு கொப்பு முருங்கை கீரை அதை கவர்ல போட்டு வச்சிருப்பான். எவ்வளவு தெரியுமா? $2 எவ்வளவு இன்னைக்கு? 180 ரூபா. முருங்கை கீரை 2 கொப்பு, அது 180 ரூபாய். இந்த மண்ணுல முருங்கைக்கீரை யோசிச்சு பாருங்க, முருங்கைக்காயை யோசிச்சு பாருங்க. அவன் வெறும் முருங்கைக்காயை பவுடர் போட்டு விற்கிறான், மொரிங்கான்னு சொல்லிட்டு. அது எவ்வளவு தெரியுமா? $15 ஒரு பவுடர். 100 கிராம் பவுடர் முருங்கைய காய வச்சு அதை பவுடர் ஆக்கி போட்டு விற்கிறான். அந்த முருங்கைக்கோட மகிமை அவனுக்கு தெரியுது. இதெல்லாம் நம்ம நாட்டில் இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப பொருளாதாரம் எதுலங்க இருக்கு? இதெல்லாம் நீங்க ஏற்றுமதி செய்தா உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார நாடா நம்ம மாறலாம். முக்கியமா தமிழ்நாடு அவ்வளவு உலகம் இருக்கு. இங்க கிடைக்கக்கூடிய இறாலுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு தெரியுமா உலக நாடுகள்ல? அப்ப இதெல்லாம் விட்டு நம்மளை எல்லாம் மந்தைகளாக்கி, குருடர்களாக்கி, மூடர்களாக்கி இவன் நம்மள்ட்ட இருந்து சுரண்டி திங்கிறான்ல. அப்ப திருப்பி இவங்கிட்ட ஏன் போறோம்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். நீங்களாம் எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க, இதுக்குதான்ப்பா காரணம், நாங்கெல்லாம் மாறவே மாட்டோம், 80 வயசா இருந்தாலும் நாங்க மாற மாட்டோம், இவங்க 2 பேரை தான் நாங்க கட்டிக்கிட்டு அழுவோன்னு சத்தியம் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நாங்க கிளம்பி போயிடுறோம். உங்களை மாத்தணும்னு எங்களுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் மனசாட்சியோட சொல்லுங்க, இவங்கெல்லாம் எனக்கு நல்லது செஞ்சுட்டாங்கப்பா, இவங்கனால நாங்க சொர்க்கமா வாழ்றோம், இந்த பூமி சொர்க்கமாயிருச்சு, இதுக்கு மேல உலகத்துல எங்கேயும் பெருசா இல்ல, அவ்வளவு தூரம் இந்த 2 கட்சி எங்களுக்கு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுங்க சித்தப்பா, பெரியப்ப. தயவுசெய்து இந்த கரவேட்டி கட்டி பெரியப்ப சொல்லிருங்க. அப்படிலாம் சொன்னீங்கன்னா நாங்க போயிடுறோம். இவங்கெல்லாம் சொர்க்கமா வாழ வச்சுட்டாங்க. எங்களெல்லாம் ரோடு போட்டாங்க, தண்ணி கொடுத்துட்டாங்க, இந்த குளம்லாம் தூர்வாயிட்டாங்க, மழை பெஞ்சா எல்லாம் பிரச்சனை செல்வ செழிப்பா இருக்கு. நாங்க விளை வைக்கிற பொருளை ரோட்ல எல்லாம் போறது இல்லை, ஏசி ரூம்ல வச்சு விற்கிறோம். காய்கறி கத்திரிக்காய் எல்லாம் வந்து எங்களுக்கு நல்ல விலை கிடைக்குது. விளைய வச்ச அரிசி நெல்லெல்லாம் வந்து நல்ல குடோன் வச்சிருக்காங்க, அங்க கொண்டு போய் வைக்கிறோம். அது தெருவில் போட்டு முளைச்சு வீணா போல எல்லாம் எங்களுக்கு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுங்க சித்தப்பு, நாங்க போயிடுறோம். எதுக்கு உங்கள்ட்ட உட்காந்து கத்திக்கிட்டு நீங்க அப்புறம் கடைசியில 2 நாள் வரைக்கும் இப்படி தலையை சொரிஞ்சுட்டே இருப்பீங்க? எங்கடா இன்னும் இருட்டால, லைட்டை போய் ஆஃப் பண்ணல, இன்னும் காசு வரல, வர்றாங்களா இல்லையா? நாங்கெல்லாம் பேசி முடிச்சோன்னே அப்படியே கொண்டு வந்து பட்டுவாடா பண்ணுவீங்க. கடைசி 21ஆம் தேதி நாங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆரம்பிப்பீங்க உங்க வேலையை. கொண்டு போய் காசை வீட்டுக்கு கொடுத்துட்றது, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் தூக்கி அலேகா கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சு ஓட்ட போட வச்சிருவீங்க. இதை வந்து பெருமை.
இதுதான் உங்களோட பெருமை. சாதனைங்கிறது இது ஒண்ணுதான். இந்த 2 நாள் நீங்க வேலை பார்க்க போறீங்க. இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த முகமூடி கொள்ளையர்கள் மாதிரி திருட்டுத்தனமா நடுவில் வந்து எல்லாத்தையும் போட்டு கொண்டு போய் போட வச்சு ஓட்ட போட வைக்கிறதுக்கு பெருமா. அதுக்கு உங்களுக்கு வேற இந்த பொற்கிளி வேற கொடுப்பாரு. இந்த பொற்கிளி என்னது, ஒரு பையில போட்டு தேர்தல் முகவர்கள் உங்களுக்கு ஒரு பட்டம், உங்களுக்கு ஒரு காசை கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இந்த மக்களை கொண்டு போய் அடமான வச்சு அந்த அயோக்கியர்களிடம் காவு கொடுக்க நீங்க தயாராயிட்டீங்க. தயவுசெய்து சிந்திச்சு பார்த்துங்க, காவு கொடுக்க தயாராயிட்டீங்க. இந்த மக்களை எல்லாம் மனசாட்சி உள்ள நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி நாம என்ன வேலை செய்ய போறோம்னு பாருங்க. இந்த அயோக்கியர்களிடம் இவர்களெல்லாம் கொண்டு போய் காவு கொடுக்கறதுக்கு வாழ்நாள் பூரா நீங்க வந்து மன நொந்து சாவீங்க. உண்மையை சொல்றேன், இந்த இடத்துல சொல்றேன். நீங்க அந்த தவறை செஞ்சீங்கன்னா வாழ்நாள் பூரா நீங்கள் வந்து மன நொந்து சாவீங்க. அப்படியாப்பட்ட வேலையை தான் திருப்பி நாம செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வேலையை செய்யாதீங்களே அன்பு உறவுகளை, அன்பு சொந்தங்களை. நாம் படித்தவர்கள், நமக்கு புத்தி இருக்கு, அறிவு இருக்கு, நம்ம பல நாடுகளை கட்டமைச்சிருக்கோம். இங்கிருந்து போனவன், இங்க இருக்கிற நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க, இங்க படிச்சவெல்லாம் எங்க இருக்கான்? ஒண்ணு சிங்கப்பூர்ல இருப்பான், இல்ல மலேசியால இருப்பான், இல்ல துபாயில இருப்பான். எங்கேயாவது ஒரு மூலையில இங்க இருந்து எல்லாம் கிளம்பி போயிருவாங்க. இங்க இருக்கிற சிவகங்கை மாவட்டம், பரமக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் வரைக்கும் இங்க இருக்கிற பெல்ட்ல யாருக்கு இங்க வேலை இல்லை? படித்தவர்கள் எல்லாம் வெளிநாடு போயிடுறான். அவன் எல்லாம் அங்க இருந்து ஒரு கனவோட கதறான் எங்கள்கிட்ட. அண்ணே நீங்க எங்க ஊருக்கு போனீங்கன்னா அந்த 3ஆவது தெருல எங்க அப்பா இருப்பாருண்ணே, எங்க அம்மா இருப்பாருண்ணே, அவங்கள்ட்ட போங்கண்ணே நீங்க போங்கண்ணே அப்படின்னா எங்களை அழைச்சு பேசி நீங்க போங்கண்ணே எங்க வீட்டுக்குங்கிறான். அந்த வீடு பாலடைஞ்சிருக்கு, அந்த வீடு ஒரு குடிசையா இருக்கு. அந்த குடிசைக்குள்ள போய் அந்த அம்மாட்ட சொன்னா அந்த அம்மா எந்திரிச்சு வந்து காசு ஒரு 5000 ரூபாய் கையில கொடுத்து, தம்பி இந்த செலவுக்கு வச்சுக்கப்பா, நீங்க போய் தேர்தல் வேலையை பாருப்பா, என் புள்ள சொன்னாம்பா, உங்களுக்கு காசு கொடுக்க சொன்னாம்பா அப்படிங்குது. இதெல்லாம் தேவையா? சிந்திச்சு பாருங்க. இப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாக்கி வச்சுட்டு மறுபடியும் இந்த தவறை செய்தார்கள். அன்பு உறவுகளை, நாங்கள் சொல்றோம், நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை வெல்ல வையுங்கள். இந்த தொகுதியில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்துங்கள். அண்ணன் சீமான் அவர்கள் சாதாரண ஆள் அல்ல, தயவு செய்து புரிஞ்சுங்க. இந்த மாபெரும் புரட்சியை செய்த ஒரு புரட்சியாளர். நாம வீட்டு புள்ள நம்ம செஞ்சா நமக்கு தெரியாது, அதான் ஒரு பிரச்சனை. நம்ம பையன் நல்லா வாங்கிட்டு வந்தானே நம்ம பாராட்ட மாட்டோம். எங்க இருந்தோ ஒருத்தன் வந்து அங்கிருந்து பாராட்டும். அது மாதிரிதான் அண்ணன் சீமான் அவர்கள் உலக தமிழர்கள் பாராட்டுகிறான். உலக தமிழர் உற்று நோக்குறான், காரக்குடியை உற்று நோக்கி கொண்டிருக்கார். இந்த மக்கள் எப்படி ஒரு பேரெழுச்சியாக பெரும் புரட்சியை இந்த மண்ணில் செய்ய காத்திருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களை முதலமைச்சராக ஆக்க போறான்னு கனவோடு நிக்கிறான். ஒவ்வொரு நாளும் அழைத்து பேசிக்கொண்டே இருக்கிறான். சிங்கப்பூர்ல இருந்து, மலேசியால இருந்து, அண்ணே எப்படியாவது வென்றனே போங்கண்ணே, எங்க அப்பா அங்க இருக்காருண்ணே, எங்க சித்தப்பா அங்க இருக்காரு, எங்க அம்மா போய் பாருங்கண்ணே, நிச்சயமாக நம்ம வென்றுவோனேன்னு அவ்வளவு கனவோடு நிக்கிறாங்க. ஒரு மாபெரும் தலைவனை உருவாக்கக்கூடிய நிலம் இந்த காரைக்குடி. என் அன்பு சொந்தங்களே மறந்துடாதீங்க, என் உறவுகளை மறந்துடாதீங்க. ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க போறீங்க, ஒரு மாபெரும் தலைவனை, உங்களின் உருவனாக அறநூறு பெற்றெடுத்த அண்ணன் சீமானை தேர்ந்தெடுக்க போறீங்க. இந்த மாபெரும் வரலாற்று வாய்ப்பு. நீங்க மாங்குடி போய் பேசுவாரா? மாங்குடி ஒரு தலைவரா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பார்க்க வேணாமா? நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேணாமா? ஒரு தலைவன் என்பவன் யார்? இந்த மண்ணிற்காக, மக்களுக்காக தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறான். எந்த சமரசம் இல்லாமல் நிற்கிறான். ஒரு வீரனாக ஒரு பல போராட்டங்களை நடத்தி இந்த மண்ணில் பெரிய மாபெரும் சாதனையை படைத்த அண்ணன் சீமான் அவர்கள் நின்று கொண்டிருக்கார். அப்போ ஒரு தலைவனை, ஒரு வீரனை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டுமா, இல்லை இவர்களை தேர்ந்தெடுக்கணும்? உங்ககிட்ட இருக்கிற 2 வாய்ப்பா தான். தயவுசெய்து செஞ்சு பாருங்க. இந்த மக்களை போற்றுவார்கள். உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களை தாண்டி இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போற்றுவான். அதுக்கு இந்த வாய்ப்பு ஏப்ரல் 23ஆம் நாள் மறந்து விடாது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு மாபெரும், நான் சத்தியம் மட்டும் சொல்றேன், தேர்தல் முடியட்டும், தேர்தல் ரிசல்ட் வரட்டும், இங்க படையெடுத்து வர்றாங்களான்னு பாருங்க. படையெடுத்து வருவான். ஒவ்வொரு தமிழரும், பல நாடுகளில் உள்ள தமிழர்கள் படையெடுத்து வருவான் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல. நம்மை வாழ்த்துவதற்கு அத்தனை பேரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரலாற்று வாய்ப்பை தயவு செய்து தவற விட்டுறாதீங்க. அன்பு உறவுகளை, தயவு செய்து தவற விட்டுறாதீங்க. பல கோடி தமிழர்கள் காத்து கிடக்கிறார்கள் இந்த ஒரு வெற்றிக்காக. இந்த தமிழரை வெல்ல வைப்பதற்காக நாம் அனைவரும் சத்தியம் விடுவோம். நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. இதுவரை என்ன தவறுகள் வேணாலும் செஞ்சிருக்கீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு வரலாற்று வாய்ப்பு. இந்த மண்ணில் பிறந்த, அறநூறில் பிறந்த அண்ணன் சீமான் சாதாரண எளிய மகன். இதே போல ஒரு ஓட்டு வீடு அப்படி இருந்து வந்த பையன் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் மக்களை மாத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை ஆயிரம் மக்களை மாற்றிருக்காங்க.
உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்காங்க பாருங்க, என்னென்ன மாற்றங்களை செய்ய போறோம்னு பாருங்க. எந்த இடத்திலும் உங்களை தலைகுனிய விடட்டும், சத்தியம் விட்டு சொல்றோம். தேசிய தலைவர் பிரபாகரன் மீது சத்தியம் விட்டு சொல்றோம். ஒருபோதும் உங்களை தலைகுனிய விட மாட்டோம், ஒருபோதும் உங்களை கையேந்தி நிக்க விட மாட்டோம். எந்த இடத்துலயும் இந்த தலைவன் கையேந்தி நிக்க விட மாட்டான். 5 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, இந்த அங்கே போய் டீ வாங்கி கொடு, இந்த அங்கே போய் ஒரு வடை வாங்கி கொடு. இப்படியா தமிழர்கள்? சிந்திச்சு பாருங்க தயவு செய்து மக்களே. இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்கள் பின்னாடி போகாதீர்கள், போகாதீர்கள் என் அன்பு உறவுகளே, போகாதீர்கள். இந்த மானம் மிக்க வீரம் மிக்க இந்த தமிழ் இனம், உலகத்தை ஆண்ட இந்த தமிழ் இனம் மறுபடி மீண்டு எழ உங்களுக்கு ஒரே வாய்ப்பு தான். 700 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழினத்தில் அதிகாரம் இல்லை. நாம் யாராருக்கோ பள்ளி இழித்தவருக்கோ சிகப்பா இருக்கிறான், கலரா இருக்கிறான், தொப்பி போட்டிருக்கான், சினிமால நடிக்கிறான், நல்லா வசனம் பேசுறான், நமக்கு பொய்யா வாக்குறுதி கொடுக்குறான், அள்ளி அள்ளி எவனே பார்க்காம போட்டீங்க, எவனே பார்க்காம போட்டோம். தமிழின தலைவர்னு சொன்னா தமிழினமே இல்லை, தமிழினம் கொல்ல போகுது. வேடிக்கை பார்த்தவர்களால் தமிழினத்தின் தலைவர்னு சொல்லும் போது நாம் நம்பி இருந்தோம் மக்களே. இன்றைக்கு ஒரு தலைவன் பிறந்து இருக்கிறான், தலைவன் உங்களிடம் இருந்து உருவாகி இருக்கிறான். உங்களில் ஒருவனாக, உங்களின் தம்பியாக, உங்களின் அண்ணனாக, உங்களின் மகனாக ஒருத்தர் உருவாகி இருக்கிறார். அந்த மகனை அரியணையில் ஏற்றுங்கள், அவருக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். இந்த மண்ணிலிருந்து, காரைக்குடி மண்ணிலிருந்து ஒரு முதலமைச்சர் உருவாகட்டும். தயவு செய்து மக்களை, என் அன்பு உறவுகளே, இந்த முறை இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடார்கள். ஒரு முறை சிந்தித்து இந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய அண்ணன் சீமானவர்கள் அரியணை ஏற வேண்டும், ஒரு மாற்றம் இந்த மண்ணில் நிகழ வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஏர்கலப்பை விவசாயி. அந்த ஏர்கலப்பை விவசாயியை ஒரு முறை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க போங்க. அன்னைக்கு அதுவரை நீங்கள் எந்த இடத்திலும் தயவு செய்து சொல்றேன், தயவு செய்து உங்கள் சிந்தனையை சிதற விடாதீர்கள். ஒருபோதும் அவர்களின் பொய்யான வாக்குறுதிக்கு இரையாகி விடாதீர்கள். அந்த நாள் வருவரை காத்திருங்கள். இந்த மௌன புரட்சியை இந்த மண்ணிலிருந்து நிகழ்த்துங்கள். இந்த மண்ணிலிருந்து ஒரு மாற்றம் பிறக்கட்டும், இங்கிருந்து ஒரு தமிழ் தேசியம் பிறக்கட்டும். அன்பு உறவுகளை மறவாதீர். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஏர்கலப்பை விவசாயி. அன்பு உறவுகளுக்கு நன்றி, வணக்கம்.